இப்போ ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிற டேபிள்ல நம்ம எப்படி ஒரு சிம்பிளான சர்ச் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுன்னு பார்க்கலாம். கிரியேட் பண்ணலாம். இந்த சர்ச் பாக்ஸ்ல நாம என்ட்ரி பண்ணா அது வந்து ஹைலைட் ஆகும். இப்போ ஹைலைட்டிங் யுவர் டேட்டா. ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற டேட்டாஸை ஹைலைட் பண்ணிக்கலாம். ஹைலைட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ன்ற ஆப்ஷன்ஸ்ல போயிடுங்க. அதுல நியூ ரோல் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே யூஸ் அ ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல்ஸ் டு ஃபார்மேட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க இந்த ஃபார்மேட் வேல்யூஸ் வேர் திஸ் ஃபார்முலா இஸ் ட்ரூ, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹைலைட் பண்ணிருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம எந்த ரோ காமிக்கும். அப்புறமா F4 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 4 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபார்முலா வந்து ஷோ ஆகும். டபுள் டைப் ப்ரெஸ் பண்ணணும், F4. நெக்ஸ்ட் சர்ச் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு காலம் 1 காலம் 2 நம்ம டாலர் சிம்பிள்ல ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸ்பெசிஃபை பண்ணிட்டு நம்ம ஃபார்மேட் செல்ல ஃபில் ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம கலர் சூஸ் பண்ணிக்கலாம், எந்த கலர் வேணும். இப்போ சர்ச் பாக்ஸ்ல சர்ச் பண்ணா எந்த கலர் நம்மளுக்கு ஷோன் ஆகும்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் கிரீன் கொடுக்குறேன். நீங்க வந்து எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்க $1 சாரி $1 $2 இருக்கு இல்லையா, அது வந்து செல் 1 செல் 2 ஸ்பெசிஃபை பண்ணோம். அதாவது நம்பர்ஸ் குவான்டிட்டி ப்ரைஸ வந்து அந்த ஐஜேன்ற ரோ ஐஜேன்ற ஹாரிசன்ட் அந்த லைனை வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். இப்போ நம்மளுக்கு சர்ச் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்க பைனாப்பிள் சர்ச் பண்ணீங்கன்னா பைனாப்பிள் எங்க இருக்கோ அங்க வந்து கிரீன் கலர் வந்து ஷோ ஆகும். இதே மாதிரி உங்களுக்கு என்ன லைன் வேணுமோ அதை நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். இது வந்து சிம்பிளா நான் ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சு நான் டெமோ கொடுத்துருக்கேன். இது மாதிரி நிறைய ரோஸ் கிரியேட் பண்ணும் போது இந்த சர்ச் பாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா சிம்பிளா ட்ரை பண்ணுங்க. சிம்பிள் பாக்ஸ் கிரியேட் பண்ணுங்க. நான் ஒரு 4 ரோஸ் வச்சு கிரியேட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் ஹைலைட் பண்ணி காமிக்கும்.